அதனாலதான் அந்த உறவை அங்கேயே வெட்டி விட்டுட்டு வந்துட்டேன். என்னடா சொல்ற? ஆமாமா, அந்த குடும்பத்தோட காத்துப்படுற யாரா இருந்தாலும் இதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்கள அக்செப்ட் பண்ண மாட்டேன். தேவைக்கு ஏத்த மாதிரி நேரத்தை மாத்திரவங்க கிட்ட இருந்து நான் எப்பயும் தள்ளிதாமா இருப்பேன். நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிருக்கீங்கடா. அந்த காதலுக்கு பின்னாடி நம்பிக்கை துரோகம் இருக்குன்னு இப்பதாமா எனக்கு புரிஞ்சது. அந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் விஷத்தை தடவன கத்திய விட மோசமானவங்கம்மா. கட்டிக்கிட்ட பொண்டாட்டிய பத்தி ஏன்டா இப்படி பேசுற? எனக்கு உறவே வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப நீ அவ கழுத்துல கட்டின தாலி அது வெறும் ஒரு மஞ்ச கயிறு மட்டும்தான். உங்க பொண்ணு பூமி வருவாங்கன்னு சொன்னீங்க, ஆனா இன்னும் வரலையே. எனக்கு கோர்ட்ல கேஸ் இருக்கு, நான் கிளம்பணும். ஒருவேளை அவ இப்ப இங்க வரலன்னா இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருவேன் நினைக்கிறாளோ என்னமோ. அவ இப்போ கல்யாணத்துல தானே இருக்கா. நம்ம நேரம் அங்கேயே போயிடலாம் வாங்க. அங்கேயே நான் கையெழுத்து வாங்கி கொடுத்துட்றேன். மொத்த சொத்தையும் அவ மூஞ்சிலே தூக்கி போடுறேன். 2 நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க, நான் கார் சாவி எடுத்துட்டு வந்து. ஓகே சார். அபூர்வா, நல்ல வேலை. ஹலோ அபூர்வா. சித்தி, உனக்கு ஒரு நல்ல செய்தி. பூரி சிவா கல்யாணம் நின்னு போயிடுச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன் சந்தோஷத்தை தூக்கி குப்பையில போடு. இங்க வீடே பத்தி எரிய போகுதுமா. மாப்பிள மொத்த சொத்தையும் அந்த பூமி பேர்ல எழுதுறதுக்காக லாயரை கூட்டிக்கிட்டு பூமிய பாக்குறதுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. என்னது? இப்ப அந்த பூமி கையெழுத்து போட்டா சொத்து நமக்கு கிடைக்காதே. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மாமாவை அங்கேயே நிறுத்து. நான் ஒரு 10 நிமிஷத்துல அங்க வந்துருவேன். இப்பதான் பேசினாரு. லாயரை ஒரு 10 நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மேல போயிருக்காருமா. இப்ப நான் என்ன பண்றது? அம்மா பூமி, நீங்களாவது வந்திருக்கீங்களே அத்தை. நான் வர மாட்டேன்னு நினைச்சியா அம்மா? நான் அவர் தங்கச்சியை ஏமாத்திட்டேன்னு. இனிமே நீ எனக்கு தேவையில்லை, நம்ம உறவு இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆமா, நான் மத்தவங்களோட வாழ்க்கையில விளையாடுறவ, உங்க பொண்ணோட வாழ்க்கைய கெடுத்துட்டேன். எவ்ளோ பண்ணிருக்கிற என்ன ஏன் அத்தை எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என்ன பேசிட்டு இருக்க பூமி? ஒருவேளை நீங்க என்ன திட்ட மறந்துட்டீங்களா? இப்ப திட்டிட்டு போலான்னு தான் வந்தீங்களா? பூமி, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ராத்திரி பகல் ஆகலாம், பகல் ராத்திரி ஆகலாம். ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு மட்டும் என்னைக்கும் மாறாது. என் மருமகளை திட்டணுன்ற எண்ணம் என் மனசுல ஒரு நிமிஷம் கூட வராதுமா. யாரோ பழி சுமத்துறாங்கன்னு ககன் ஏதோ சொல்லிட்டான்னு உன்னையே நீ ஏமா தண்டிச்சுக்கிற? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? என் மருமக எந்த தப்பும் செய்ய மாட்டா. அந்த வார்த்தையை இங்க இல்ல, அந்த சாமி முன்னாடி கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லுவேன். நான் உன் மேல நம்பிக்கையை மட்டும் வைக்கல பூமி, என் உயிரையே வச்சிருக்கேன். வேண்டாண்ணா, எனக்கு பசிக்கல. நம்ம மனசுக்கு காயம் ஏற்பட்டா அந்த வலி பசி அதெல்லாம் நம்ம அனுபவிக்க கூடாது. நம்மள யார் அந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களோ அவங்க தான் அனுபவிக்கணும். சாப்பிடு. இன்ஃபேக்ட் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒரு குடுப்பனம் இருக்கணுமா? டோன்ட் வரி மை டியர் சிஸ்டர். அப்படிப்பட்டவன் எங்க இருந்தாலும் அவனை தேடி கூட்டிட்டு வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பான் இந்த அண்ணன். அந்த போட்டோவை பார்த்தா எனக்கு கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்குண்ணா. அந்த போட்டோ அங்க இருக்க கூடாது. அவ என் வாழ்க்கையில விளையாடி இருக்கா. என்ன நீ மன்னிச்சிருந்தா நான் இப்பவே அந்த போட்டோ தூக்கி எறிகிறேன். புரியுது.
அந்த தரிதரத்தை நீ தொட்டு உன் கை எதுக்காக அழுக்குப்படுத்திக்கிற? அப்பாவும் நான் அவ்வளோ கேட்டேன் உன்கிட்ட, என்ன சிவா கல்யாணம் பண்ணிப்பா. நான் பண்ணி வைக்கிறேன்னு எனக்குள்ள ஏன் ஆசைய வளர்த்த? என்ன ஏன் இப்படி வதைக்கிற? நான் என்ன பாவம் பண்ண? நான் சாக நினைக்கும் போது என்ன காப்பாத்துனது மன மேடையில எல்லார் முன்னாடியும் என்ன அவமானப்படுத்தி சாகடிக்கவா? அதெல்லாம் நாடகமா? அண்ணா, இவ இங்க இருந்தா என்ன நான் என்ன பண்ணி எனக்கே தெரியாது. 2 நிமிஷத்துல இவளா இல்ல நானும் முடிவு பண்ண. ஏய் பூர்ணி, பூர்ணி, அப்படி அவகிட்ட என்ன சொன்ன ககன்? இவ்ளோ நாளா எவ்வளவு பாசமா இருந்தா, இப்ப இந்த மாதிரி நடந்துக்கிறா. அவ கரெக்டா தான் நம்ம பேசிட்டு போறா. இந்த குடும்பத்துல ஒருத்தி நினைக்கும் போது இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துற பொறுப்பு அவளுக்கு இருந்திருக்கணும்ல. ஆனா அந்த மாதிரி எந்த பொறுப்பும் இல்லாதவங்களுக்கு இந்த வீட்ல இருக்க தகுதியே இல்லம்மா. இன்னும் என்ன பாத்துக்கிட்டு இருக்க? வெளியில போ, வெளியில போ. இந்த வீட்டை விட்டும் என் வாழ்க்கையை விட்டு நிரந்தரமா போயிடு. இந்த வார்த்தையெல்லாம் உங்க மனசுல இருந்து தான் வருதா மாமா? உன் வரவே வேணான்னு சொல்லிட்டு இருக்க, மாமான்னு கூப்பிட்டு இருக்க. என்னோட எந்த ஒட்டு உறவும் இல்லாதவங்க என்ன மாமான்னு சொல்றத நான் ஒத்துக்க மாட்டேன். இன்ஃபேக்ட் எங்க குடும்ப கௌரவத்தை நாசமாக்குன அப்பவே மண்டபத்திலேயே சொல்லிட்டேன்ல, உனக்கும் எனக்கும் இனி எந்த சம்பந்தமும் இல்லைன்னு. அப்படி இருந்தும் நீ எதுக்கு இங்க வந்த? இவனுக்காகவா உன்னை பெத்த தகப்பனையே வேணான்னு சொல்லிட்டு வந்த?